கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். அவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா. என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 6, அதுல 9 வசனத்தோட வாசிப்போம். சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். இன்னைக்கு ஒரு யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களா? நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். எல்லா உலகத்துல சில புறம்ப தள்ளப்பட்டிருக்கீங்களா? குடும்பத்துல தள்ளப்பட்டிருக்கீங்களா? சொந்த மதனால தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? பிள்ளைங்களை தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? சோத்திரம். பலவிதமான சொந்த மதனால நம்ம மன காயத்தோடு இருக்கிற பார்க்கிறீங்களா? வேதத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட பார்க்கணும். சங்கீதக்காரன் தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை தான். ஒரு காட்டு பகுதியில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் சங்கீதக்காரன் தாவீது. அவனையும் கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? தேடி போய் அவனை அபிஷேகம் பண்ணுறான். அவன் தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு உணவு கொண்டு போய் கொடுக்குறான். அவன் என்ன பண்றாங்களே, அவனை திட்டி ஏசம் பண்ணி என்ன பண்றாங்க, அவனை காயப்படுத்துறதுல பார்க்க முடியும். அவன் நல்ல கதை சொல்றான், தன் அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு உணவு போல. அவனை ஏற்றுக்கொள்ளல, அவன் ஒரு மனிதனாகவே கருதல. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் நல்லதான் செய்ய போறேன், ஆனாலும் எனக்கு தீமையே செய்யறாங்க. நான் நல்ல காரியத்தை தான் பேசுறேன், ஆனாலும் என் மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறீங்களா? கத்தவங்கூடத்தான் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். உங்கள் பதில்களை, நீங்க பேச வேண்டிய காரியங்களை, உங்களை குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாமே என்ன, உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். அவங்க தம்பி ஆனந்தம் மதிக்கிறாலையும், ஆனா தாவீதை தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். சமஸ்த இஸ்ரவேலிலும் ராஜாவாய் மாற்றினான் அவனே. ஆண்டவர் நம்பினார், ஆண்டவனுக்கு அற்புதம் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமாக செய்வார். நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்வர்களை, உங்க ஜெபம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள. எங்கெங்கே சொல்லி நான் சரியான பதில் கிடைக்கலன்னு சொல்லி, நான் எங்கெங்கே நீதி கேட்கிறேன், எனக்கு நீதி கிடைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த வேதத்துல போட்டிருக்கு, அநீதி உள்ளவனே நீதி செய்யும் பொழுது சோத்திரம். ஒரு விதவை என்ன பண்ண, ஒரு நாளும் அலட்டி கொண்டே இருக்கிறான். லூக்கா 18 பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் போய் கதை எனக்கு நீதி செய்யுங்க நீதி செய்யுன்னு சொல்லி அவளுக்கு நீதி செய்த ஆண்டவர், அவருக்கு நீதி செஞ்சார் ஆண்டவர். அந்த கெட்டவன் நீதி செய்யும் பொழுது நீதி பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு நீதி செய்வார், உங்கள் உண்மைக்கு நீதி செய்வார். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறது, நீங்க பயபக்தியோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அது மாத்திரமல்ல, அது மேல 8ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இங்க இருக்கிறவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஸ்தோத்திரம். உங்கள் அழுகுறலை, உங்கள் இதய குமரலை, உங்கள் மன காயங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கும் பொழுது அவனால உபத்திரம் தாங்க முடியல. அந்த ராஜா பயங்கரமா அவன் நெருக்கினான், பயங்கரமா உபத்திரப்படுத்தினான். வேதனைக்கு மேதான வேதனை, அடிக்கு மேல அடி, என்ன செய்வதுன்னு தெரியல. பெருமூச்சு விடும் பொழுது கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? அவளை விடுவித்த ஆண்டவர், அவங்களை கண்ணீரை துடைத்த ஆண்டவர். வசனம் சொல்லுது, என்ன பண்ணறான்? என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கேட்பார் அல்ல, உங்க ஜெபத்தை கேட்டார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீர் யாவும், கண்ணீரோடு விதைக்கிறீங்களா, கெம்பீரத்தோடு அறுப்பீங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். சோத்திரம். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், தன்னுடைய ஒரே பிரான குமாரனை கொடுத்து இவ்வளவா நம்மள அன்பு கூறுகிற தெய்வம். எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள. வருத்தப்பட்டு பாரசம் போறவர்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். எல்லாரும் இடத்துல வாங்குன்ற அவர் இளைப்பாற தருகிறவர் ரெடியா இருக்கிறார். உங்களுக்கு துக்கத்தை சந்தோஷம் மாத்த ரெடியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையத்தை கொடுங்க, உங்க விண்ணப்ப படிவத்தை இயேசுகிட்ட கொடுங்க. உங்க அழுகிய சத்தத்தை, எதெல்லாம் கண்ணீர் அடிச்சுக்கிறேன், எங்கெங்க போய் கண்ணீர் அடிக்கிறேன், அந்த கண்ணீருக்கு எனக்கு பதில் கிடைக்கல, கண்ணீரை எங்கேயும் போய் சிந்துறீங்க, தேவனுடைய பாதத்தை கண்ணீரை சிந்துங்க. மாத்தால் பல வேலைக்குனா, ஆனா மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டான். உங்க கண்ணீரை இயேசுனுடைய பாதத்துல செலுத்துங்க. உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு.
நிச்சயமாய் கெம்பிரத்தோடு நீங்க என்ன பண்ணுவீங்க, எழும்புவீங்க என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், கண்ணீரை ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றையும் கேட்கிற தேவனா, இந்த கண்ணீர் யாவும் துடைக்கப்படுமே. பிள்ளைகள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் அப்பா. அற்புதங்களை செய்ய மனதுருகிற கத்து நன்மையாய் ஆண்டவரே பிள்ளைகளை முடிசூட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ மூடிக்கொள்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.